இன்றைக்கி என்னோடய செந்தில்ஸ் குசின் பேஜில் நீங்கள் வந்து பார்க்க போகிறது என்னென்னா ரசம் தான். ஈஸியாக பண்ணுற ரசம். அதை எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். வாரத்துக்கு நீங்கள் ஒரு 3-4 நாள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் இது. நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. மிக்க நன்றி. என்னோடய பேஜை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம்ஸ் டு செந்தில்ஸ் குசின் பேஜ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ரொம்ப சிம்பிளாக ரசம் எப்படி செய்கிறதுன்னு, ரொம்ப ஈஸியாக ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி போட்டு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தக்காளி ஞாபகம் வந்துச்சு. தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எங்கிட்ட இருந்துச்சு, ஒரு 3 தக்காளி. அதை வச்சுட்டு நான் வந்து இப்போ ரசம் செய்ய போகிறேன். அது கூட ஹாட் வாட்டர் சேர்த்துறோம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாக கழித்து அந்த மேலே இருக்கிற தோலை உழிச்சிட்டு தக்காளி நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கிற கழுவி வச்சுக்கிற அந்த புளியை வந்து நம்ம சேர்த்து அது கூட மசாலா ஐட்டங்களை சேர்த்தணும். அதை நான் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ தக்காளி கூட நம்ம புளி கரைசல் சேர்த்திட்டோம். இப்போ அடுத்தது வந்து என்ன ஸ்டெப்னு சொல்ல போகிறேன். தக்காளி கூட வந்து புளி கரைசல் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்ல போகிறேன். ஒரு சின்ன அம்மியில் வந்து நான் 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை, அப்புறம் இந்த பூண்டு, இது எல்லாத்தையும் வந்து நான் நல்லா கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் நல்லா இடித்து வைக்க போகிறேன். பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா இடித்து வச்சுருக்குறோம். அடுத்தது வந்து நான் என்ன செய்யங்கிறது சொல்ல போகிறேன். நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து 3/4 ஸ்பூன் வந்து சீரக பவுடர், 3/4 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ரச பவுடர் வந்து சேர்த்து இது வந்து லைட்டாக கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ தக்காளி அந்த இது கூட நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டுருக்குறோம். இது கூட உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். உப்பு மட்டும் சேர்த்திட்டு இது அப்படியே இதுதான் பேஸை வச்சுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வச்சுக்க போகிறோம். கடைசியாக கொஞ்சம் மறக்காமல் வந்து இந்த பெருங்காய தூளையும் சேர்த்திக்காங்க. பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துனா ரொம்ப நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் அந்த வறுத்த அந்த மசாலா அந்த 4 பொடியையும் வந்து இந்த இடித்த அந்த சாமானத்தை கூட சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த இதில் வறுத்த இதில் வந்து நம்ம அந்த தக்காளி இந்த உப்பு, டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்து இந்த புளி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து இதை வந்து நல்லா பாயில் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக ரசம் கொதி வந்தோடனே நம்ம வந்து அந்த இடித்து வச்சுக்கிற அந்த மசாலாத்தை ரசமோட மசாலா சேர்த்துனோம்னா இந்த ரசம் வந்து ரெடி. இப்போ ரசம் வந்து கொஞ்சம் கொதிக்கிற நிலைமை வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த இடித்து வைக்கிற பொடியை போட போகிறோம். இது நல்லா இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டோம்னா ரசம் ரெடி. என்னோடய பேஜ் வந்து நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. இப்போ ரசம் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உப்பு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. வந்து நம்ம இது இறக்கிற வேண்டியது தான். ரொம்பவும் கொதிக்கிட்டோம்னா அந்த ரசத்தோட அந்த சுவை போயிடும். நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி.